welcome you all with my love and respects. I welcome all the devotees, disciples, samajis, satsangis sitting with us all over the world through Nityananda TV, Sadhana TV, Lotus News Channel and two-way video conferencing, having Nayana Diksha. Cities sitting with us in two-way video conferencing, having Nayana Diksha. Guru's Gate, California, Charlotte, Srisalem, San Jose, Ohio, Seattle, Los Angeles, Kulim, Toronto, Vancouver, Guptakashi, next to Guptakashi, Chicago, Srirangam, Atlanta, New York, Adi Arunachalam, New Zealand Adi Arunachalam, New York Varanasi, East London UK, Austin, Mulund, Mumbai, Dubai Vaidyanatham, Devon UK, Houston Kalahasti, Port Washington New York, Singapore, Oman Sivagangai, San Diego Pacific Beach, Atlanta, Colorado Springs, Melbourne, Australia, Seremban, Kathmandu, Nepal, Calgary, Amarnath, Paris, Home Temple. I welcome all. Biddi. I welcome all of you with my love and blessings. Blessings to Mulund Mumbai Sangha by distributing food and doing Annalaya work. Blessings. Blessings for the whole Annalaya work, Ma Paripurnananda, and the whole Mulund Mumbai Sangha. Blessings. Great. Let's enter into today's satsang. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஏற்கனவே சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். கடந்த 3 நாட்களாக தமிழ் தியான சத்சங்கம் காலை நித்திய சத்சங்கத்தின் மூலமாக இன்று தொடர்ந்து உங்கள் கேள்விகளுக்கும் பதிலளிக்கின்றேன். உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விடையளிக்கின்றேன். சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த பக்தி தமிழ் திருநாட்டில் இப்பொழுது பக்திக்கு பஞ்சமும் பங்கமும் நிகழ்கிறதே சுவாமிஜி. பக்தி உணர்வோடு இருப்பவர்கள் எல்லோரையும் முட்டாள்கள் என்றும் புத்தி இழந்தவர்கள் என்றும் சொல்லி கேலிக்குள்ளாக்குகிறார்கள். இந்த அநியாயமான நிலை மாற என்ன செய்ய வேண்டும்? இந்துக்களான நாங்கள் எங்கள் முன்னோர்கள் போன்று பக்தியை உறுதியாக வெளிப்படுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தனிநபரான என்னுடைய பணி இதில் என்ன? நாம் பொதுவாக இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸையே தொடர்றதில்லை. காரணம், என்னுடைய விடை ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நேரடியாக இருக்கும். இன்னொரு பெரிய கொடுமைங்கயா, தமிழர்களாகிய நாம் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை, குணத்தை இழந்து விட்டோம். நம்முடைய தலைவர்கள் அந்த விமர்சனத்தை தாங்கிக்காம பண்ற ரவுடிசங்களை பார்க்கும் பொழுது, அது காலையில் பத்திரிக்கையில் ஏதாவது ஒரு வார்த்தை பிசறி தப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா மாலைக்குள்ள ஒன்று ஆட்டோலேயோ இல்லை 2 வீலர்லேயோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ரவுடிகள் உங்கள் வீட்டு முன்னாடி வந்துடுவாங்க. கல்லால் அடிக்கவோ பெட்ரோல் குண்டு போடவோ அவரவர்கள் வசதி தகுதிக்கு ஏற்ப தங்கள் எதிர்ப்பை ஜனநாயகமான முறையிலே வெளிக்காட்டுவார்கள். இதை பார்த்து 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 என்னானீங்கயா, இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளுகிற சக்தியை இழந்து விட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. விமர்சனத்தை தாங்கும் சக்தியை இழக்கின்ற அந்த நாளே, அந்த வினாடியே கற்றுக்கொள்ளுகின்ற சக்தியை இழந்து விட்டோம்.
நம்மை மாற்றிக்கொள்ளுகின்ற சக்தியை இழந்து விட்டோம். கேட்க விரும்பாதவர்களிடம் உபதேசம் சொல்வது சொல்பவனுக்கு கேடு அப்படின்னு சாஸ்திரத்தில் படிச்சிருக்கேன். நான் என் அனுபவத்திலே இப்போ பார்த்துட்டேன். கேட்க விரும்பாதவனுக்கு சொல்வது சொல்பவனுக்கு கேடு. அதனால தான் பொதுவாக இந்த மாதிரி, ஏன்னா இப்போ இந்த கேள்விக்கு நான் விடையளித்தேன்னா எப்படியா இருந்தாலும் இதுக்கு காரணமானவர்கள் சில உண்மைகள் அன்பினால் மட்டுமே புகட்ட முடியும். அது என்னன்னா, ஒரு கவிதை எழுதுறது, ஒரு ஓவியம் வரைகிறது, இல்லை ஒரு சிற்பத்தை செதுக்குவது, இதை நீங்கள் ஒருத்தரை அடித்து ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேங்கய்யா, 1000 ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சாவூர் ஆலயம், ராஜராஜன் அமைத்த தஞ்சை ஆலயம், சுந்தரபாண்டியன் செய்து வைத்த மீனாட்சி மதுரை மாநகர் வெறுமனே தமிழனின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டு அல்ல, கட்டிடக்கலைக்கான ஒரு சின்னம் அல்ல. அந்த காலகட்டத்திலே மனிதர்கள் வளமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்று. ஐயா, எகிப்தில் இருக்கிற பிரமிடை பார்த்தா அந்த காலத்தில் மக்கள் நிறைய உழைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கான சான்று. ஏன்னா அதில் எந்த விதமான சிற்பமுமே இருக்காது. மொத்தமாக ஒரு போரில் ஜெயிச்சு ஒரு 10 லட்சம் பேரை அடிமையாக்கி அவங்கள அடித்து உதச்சா செதுக்கி எடுத்து அடிக்கிட முடியும், அடிமைகள் செய்து விட முடியும். ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோபுரத்தை அடிமைகள் செய்ய முடியுமா? மதுரை மாநகரத்தை அடிமைகள் சமைக்க முடியுமா? முடியாது. அரசனின் உத்தரவை ஏற்று கூட அந்த மாதிரியான ஒரு கலை பொக்கிஷத்தை சமைக்க முடியாது. தானே ஆனந்தத்தில் பொங்கிக் கொண்டு துள்ளி குதித்து உற்சாகத்தோடு செயல்பட்டா மட்டும்தான் என்னால் தெளிவாக பார்க்க முடியுது. அந்த ராஜராஜேஸ்வரம் தஞ்சை பிருகதீஸ்வரம் ஆலயம் கட்டப்படும் பொழுது சிற்பிகளும் பணியாளர்களும் உழைப்பாளர்களும் ஆங்காங்கு சிவநாமத்தை சொல்லி சங்கீர்த்தனம் செய்து கொண்டே வேலை செய்திருப்பார்கள். தஞ்சாவூர் கோவில் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா உடல் பலம் மட்டும் கூட பத்தாதுங்கய்யா. உருவாக்க வேண்டும் என்கின்ற உற்சாகம் அது எப்போ மட்டும்தான் வரும்னா தான் கம்ப்ளீஷனில் இருந்தால் மட்டும்தான் வரும். உண்மையிலேயே சொல்கிறீங்க, சத்தியமாக இது நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு உண்மை. உலகத்திலேயே ஒரு பெரிய சிவாலயத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ஒரு 2 வருஷமாக உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு மெஷினரிஸ் இப்போ வந்துருச்சு, இவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னமும் கூட என்னால் இன்னொரு தஞ்சை கோபுரத்தை உருவாக்கிவிட முடியும்னு கற்பனை கூட பண்ண முடியல. இப்ப கற்பனை பண்ணி செயல்படுத்தாம போறதை விடுங்க, கற்பனையே என்னால் பண்ண முடியல. பொதுவாகவே எங்க சங்கத்துல நான் தான் பெரிய பெரிய வேலைகளை பண்ண சொல்லி சொல்வேன். மற்றவங்களாம் இல்லை சாமி அது முடியுமா, இந்த அளவில் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. என்னாலேயே தஞ்சை பெரிய கோபுரத்தை கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் நல்லா புரிஞ்சுக்கோங்க,
அந்த பெரிய கோபுரத்தை கற்பனை பண்ணவர்களுடைய இதயம், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்தபதி மட்டும் அதை விஷுவலைஸ் பண்ணி அவர் ஸ்பேஸில் கிரியேட் பண்ணால் பத்தாது. அட்லீஸ்ட் அந்த முதல் நிலையில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு சொல்லுவோமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில், அந்த முதல் நிலையில் ஒர்க் பண்ணுற ஒரு 5000 பேராவது அந்த தஞ்சை கோபுரம் அந்த கான்செப்டை கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்பேஸுக்குள்ள வாங்கணும். அப்போ 5000 பேராவது ஒரு கம்ப்ளீஷன்ல இருந்தாகணும். அந்த விஷுவலைசேஷன், அந்த கிரியேட்டிவிட்டி அவங்களால கிராஸ் பண்ண முடியணும். அதை ரியாலிட்டியா மாற்றணுங்கிற உற்சாகம், இன்ஸ்பிரேஷன் வந்தாகணும். இது சத்தியமா சாதாரண வேலை இல்லைங்கயா. ஏன்னா இந்த மொத்த 10 ஆண்டுகளாக நான் உழைத்து இந்த தியானபீட சங்கத்தின் மூலம் இவ்வளவு வேலை செய்து, இவ்வளவு பேசி, இவ்வளவு சொல்லியும் ஒரு சில 100 பேர்களைத்தான் கம்ப்ளீஷன்ல இருக்க வைக்க முடியுது. அவங்கள அந்த கம்ப்ளீஷனுக்கு எடுத்துட்டு வந்து அவர்களுடைய கிரியேட்டிவிட்டியை இன்ஸ்பயர் பண்ணி நடுவில் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, தஞ்சை பெரிய கோபுரம் தமிழனுடைய கட்டிடக்கலைக்கு மாத்திரம் எடுத்துக்காட்டு அல்ல, அந்த காலகட்டத்திலே தமிழ் இனமே வாழ்ந்த ஒரு வெல்னஸ், ஒரு ஆனந்தமான உயர்ந்த உணர்வு நிலையை கல்லாலே வடித்துவிட்டு சென்றிருக்கின்றான் ராஜராஜன். இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. எந்த விதத்திலுமே சாத்தியமில்லை. அடிமைகளாலே இவ்வளவு அருமையான சிற்ப வேலையை செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அடிமைகளால மொத்தமா செதுக்கி வைக்க முடியும். பிரமிடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லை, மொத்தமா செதுக்கி அடுக்கின கல்லுங்க. தஞ்சாவூர் கோபுரம் அப்படி இல்லை. ஒரே ஒரு இன்ச் தாராசுரம் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு இன்ச்சை கூட காரு பண்ணாம விடலை, செதுக்காம விடலை அவங்க. நம்மெல்லாம் எப்படி பவுடர் போட்டு நம்ம உடம்ப ஒரு இன்ச்சு கூட விடாம அழகுபடுத்த முயற்சி பண்றோமோ, அந்த மாதிரி ஒரு மொத்த ஒரு கோவிலையே ஒரு இன்ச்சு விடாம செதுக்கி அழகு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான கலைகள் அன்பால் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு ஆழமான, கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் நடுவில் ஒரு ஆழமான அன்பு இருந்தாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியணும். இந்த கருங்கல் துறையில வேலை செய்யறவங்க 50 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வதில்லை. காரணம் என்னன்னா, என்னதான் நீங்க முகத்துல திரை போட்டு பாதுகாத்தாலும் அந்த கல் தூசி பவுடர் மாதிரி போய் லங்ஸ்ல உட்கார்ந்துரும். அதனால பொதுவாகவே கருங்கல்ல வேலை செய்கிற ஸ்தபதிகள், பணியாளர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேல் இருப்பதில்லை. இது தெரிந்தும் தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில கலைகள் இருக்கு. அன்பும் தேவையில்லை, வெறுப்பும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சாதாரணமாக சொன்னா கேட்குறவங்க கற்றுக்க முடியும். கணிதம், ஒரு கணிதத்தை கற்றுக் கொடுக்க ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் நடுவில் எந்த விதமான ஒரு ஆழ்ந்த அன்பு உறவு தேவையில்லை. ஆனால் ஒரு கவிதையையும் கலையையும் ஓவியத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னா கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையிலே ஆழமான உறவு வேணும், அன்பு வேணும். அன்பில்லாத அந்த இடத்துல கவிதை பிறக்க முடியாது.
அன்பு ஒன்று கொடுக்கணும், இல்லை முறியணும், அப்பதான் கவிதை பிறக்கும். உன்னை இதயம் மலரணும், இல்லை மலர்ந்திருக்கும் இதயம் முள்ளால குத்தப்படணும், அப்பதான் கவிதை வரும். அன்பினுடைய ஆனந்தமாகட்டும் சோகமாகட்டும், ஆனால் அன்பு சார்ந்துதான் கவிதை வரும். சில கலைகள் ஆழமான அந்த கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையிலே ஆழமான அன்பிருந்து மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படக்கூடியவை. அப்ப மட்டும்தான் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். சில கலைகள்ல அன்பும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் சொன்னா அடுத்தவங்க கத்துக்க முடியும். மேத்தமெட்டிக்ஸ், கணிதம், 2 2 4, அதுக்கு அன்பு தேவையில்லை. வெறுப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சில விஷயங்கள், சில பாடங்கள் சொல்லுகின்ற ஆசான் மீது வெறுப்பை உண்டாக்கக்கூடியவை. அது என்னன்னா, தன்னை மாற்றிக்கொள்ள சொல்லி கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்கள். எப்பொழுது கற்றுக் கொடுக்கும் ஆசான் மீது வெறுப்பும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான விருப்பத்தையும் இழந்து ஒரு இனம் தவிக்கிறதோ, அந்த இனம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் அழிவை நோக்கி வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்றாரு, இடித்து உரைப்பார் இல்லாவிட்டால் ஒரு அரசன் கூட கெடுப்பான் இன்றி தானே கெடும். இடித்து உரைப்பவன் மீது வெறுப்பை காட்டுவது, இடித்து உரைப்பவன் மீது வெறுப்பை காட்டுவது மட்டுமல்லாமல் இடித்து உரைக்க யாருமே இல்லாமல் வைத்துக்கொண்டே வாழ்வது. தமிழினத்திற்கு வந்த மிகப்பெரிய சாபம் என்னன்னங்கய்யா, விமர்சனத்தை தாங்கிக் கொள்வதற்கான தகுதியை இழந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த பக்தி தமிழ் திருநாட்டில், அந்த ஒரு வார்த்தையை நான் வேணா ஆட் பண்ணிடுவேன், எடிட் பண்ணிடுவேன், தெய்வீக திராவிட நாட்டில் இப்பொழுது பக்திக்கு பஞ்சமும் பங்கமும் நிகழ்கிறதே. சில பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, இல்லை சாமி பக்தி வளர்ந்துருச்சு, பிரதோஷத்துக்கு பாருங்க சிவாலயங்களில் எவ்வளவு மக்கள், ஒவ்வொரு கோவிலையும் எவ்வளவு மக்கள் பாருங்க, திடீர்னு பாருங்க திருவண்ணாமலையில் மாசமான 10 லட்சம் பேர் மலை சுத்துறாங்க, மீனாட்சி அம்மன் கோயில ஒரு நாளைக்கு 60,000 பேர் தரிசனம் பண்றாங்க, பழனி முருகனை பார்க்கறதுக்கு 10 மணி நேரம் நிற்க வேண்டியதா இருக்கு. நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க. இவைகள் எல்லாம் நல்லவை, தவறு என்று நான் சொல்ல, ரொம்ப நல்லவை. ஆனா இதையெல்லாம் பக்தி வளர்ந்துருச்சுங்கிறதுக்கான ஒரு சாட்சியாக, நிரூபணங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பக்தி பலம் சார்ந்துதான் வளரும். பக்தி வளர்ந்திருந்தால் இந்நேரம் தமிழினம் பலமாக மாறியிருந்திருக்கும். அது நடக்கவில்லை. இன்னமும் உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில், இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே அதிகம் பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு. இதுக்கும் கை தட்டிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் கை தட்டி பழகி போய் இந்தியாவிலேயே அதிக அளவு குடிக்கின்ற மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்கு. ஒருவேளை நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி, நான் விரும்புகிற மாதிரி பக்தி வளர்ந்திருந்தா இவ்வளவு பலவீனம் இருக்காது. பிரச்சனையே என்னன்னாங்கய்யா, எப்போ வாங்க தயாராக இல்லையோ அப்பவே
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற எஜுகேஷன் கொடுக்க முடியாது. அதாவது ஆழமான டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஆழமான அன்பு இருந்தால் மட்டும்தான் நாட்டியம், ஓவியம், சிற்பம், இந்த மாதிரி கலைகள் கற்றுத்தரப்படும். கலைகளை கற்றுத்தருவது சாத்தியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கலைகளை கற்றுக் கொடுக்கிற பள்ளிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் அந்த ரிலேஷன்ஷிப் வர்றது, அன்பான உறவு மலர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த உண்மையான கலைஞன் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மேலே, ஆசான் மேலே சும்மா பொதுமக்கள் மத்தியில் காட்டுற ஒரு மரியாதை மட்டும் இல்லை, தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆழமான அன்பு பரிமாற்றம் நடந்திருக்கும். ஏன்னா அன்புங்கிற பாத்திரத்தில் தான் கலை அப்படிங்கிற உணவை கொடுக்க முடியும். கணிதம் மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்க அன்பு தேவையில்லை, வெறுப்பும் வராது. இப்போ யாராவது உங்களுக்கு வந்து 2 2 4 கற்றுக் கொடுத்தா நீங்கள் ஒன்றும் அவரை பெருக்க ஆரம்பிக்க மாட்டீங்க. இந்த மூன்றாவது விதமான எஜுகேஷன், மூணாவது விதமான அறிவு புகட்டல் என்னன்னா, தன்னைத்தானே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிற, தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ளுகின்ற அந்த கலை யார் கற்றுக் கொடுத்தாலுமே அவங்க மேலே நமக்கு வெறுப்பு வந்துடுது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்குள் இருக்கிற உங்களுடைய புற்றுநோயை அறுத்தெடுத்து வெளியில் எரிய சொல்கிறாங்க. அது புற்றுநோய் கட்டியை தான் எடுத்து வெளியில் போட சொல்கிறாங்கன்னு நாம் நம்புறதில்ல, நம்முடைய கையையோ காலையோ தான் வெட்டி வெளியில் எரிய சொல்கிறாங்கன்னு நாம் நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். அதாவது தன்னுடைய குறைத்தன்மையை, தெளிவில்லாமையை, உணர்வு மாற்றத்திற்கு தயாராக இல்லாத தன்மையை நம்முடைய வாழ்க்கைக்கு பாடம் சொல்லும் ஆசான் மீது வெறுப்பாகவும் கோபமாகவும் காட்டுகின்ற மூடர்களுக்கு ஞானம் வருவதில்லை. அவர்களுக்கு ஞானமளிக்க முயற்சித்தாலும் எனக்கு நடந்த கதிதான் என்று வருங்கால ஞானிகளுக்கு சொல்லி வைத்து விட்டு போக வேண்டிய வருத்தமான சூழல் மூன்றாவது நிலை எஜுகேஷன். முதல் நிலை எஜுகேஷன் கலைகளை கொடுக்கின்ற கல்வி. இரண்டாவது நிலை எஜுகேஷன் இந்த கணிதம் அந்த மாதிரியான துறை கல்வி. மூன்றாவது நிலை எஜுகேஷன் தன்னுடைய உணர்வு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். தமிழன்னா ஆலயம் சார்ந்த வாழ்க்கை முறைங்கயா. நம்முடைய ஐடென்டிட்டியையே, நம்முடைய அடையாளத்தையே மறக்கச் செய்துவிட்டு இந்த அடையாளமே இல்லாதவர்களை தான் இன்டலெக்சுவல் மாதிரி காட்டி அவங்களுக்கு இல்லாத விருதுகளையெல்லாம் பூட்டி எருதுகளாய் பூட்ட வேண்டிய மூடர்களுக்கு விருதுகளை பூட்டி இந்த உணர்வு மாற்றம் சார்ந்த எந்த கல்வியும் வேரூன்றாமல் பார்த்து கொண்டார்கள். லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாளா இந்த சைவ சித்தாந்தம் பற்றி நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கிறேன். கூடிய விரைவில் தியான பீடத்தின் சார்பில் சைவ சித்தாந்த கல்லூரியை எதிர்பார்க்கலாம். அதற்கான திட்டங்கள் வேகமாக விரைவாக தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த டைமில் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை சைவம் மொத்தம் பாப்புலரான 5 சம்பிரதாயங்களை பாகமாக உள்ளடக்கியது.
சௌராஷ்டிரத்து லகுலீஷ சைவிசம், காஷ்மீரத்து தாந்திரீக சைவிசம், கர்நாடகத்து லிங்காயத் வீர சைவிசம், தமிழ்நாட்டு சைவ சித்தாந்த சம்பிரதாயம், மேற்கு வங்காளம், காமாக்யா, அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில் பரவலாக இருக்கும் அகோர சைவம். இந்த 5 தான் மேஜரான சைவ சம்பிரதாயங்கள். இந்த 5ஐயும் ஆழ்ந்து பார்த்தோமானால் எதையும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு நான் மதிப்பிட வரல. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார்ந்த எஜுகேஷன் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அதிகம். ஆனால் கொடுமை என்னன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 5 சைவத்தில் மிக குறைந்த நபர்கள் படிப்பது சைவ சித்தாந்தம் தான். ரொம்ப கம்மி பேர். படிக்க ஆள் இல்லாததுனால கல்லூரிகள் இல்லாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் அது மனிதனை மேம்படுத்தக்கூடிய அறிவாக அந்த சைவ சித்தாந்தம் முன்னிறுத்தப்படாததும், முன்னிறுத்தினால் நிறுத்துபவர்களை மூக்கை உடைத்து அவர்கள் மடங்களுக்குள் முடக்குவதும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருப்பதனால் இது ஒரு கொடுமையான சூழ்நிலை. ஒரு பெரிய ஒரு ஜென் ஞானிய ஒரு சீடன் கேட்கிறான், சாமி மனிதனுக்கு மோசமான நிலை எதுன்னு. அவர் சொல்றாரு, நீயே சொல்லம்பா, நீ என்ன மோசமான நிலைன்னு நினைக்கிற? அவன் சொல்றான், வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது. ஞானி சொல்றாரு, இல்லை. இல்லை உடுத்திக்க உடை இல்லாமல் இருக்கிறது, இல்லை. தன்னுடைய பெயர் புகழை எல்லாம் இழந்து அவமானப்படுவது, அதுவும் இல்லை. வாழ்க்கையிலே ஆன்மீக சத்தியங்களை கற்றுக் கொடுக்க ஒரு ஆசான் இல்லாமல் இருப்பது, அதுவும் இல்லை. சீடன் குழப்பம் அடைஞ்சு, அப்ப இதுக்கு மேல வேற என்னவா தான் இருக்க முடியும்? ஞானத்தை நமக்கு அளிக்க வரும் ஆசானின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லாது இருத்தல், உள்வாங்குகின்ற மனப்பாங்கு இல்லாது இருத்தல். அதனாலதான் நல்லா புரிஞ்சுங்க, இடித்து உரைப்பதற்கு ஆள் இல்லாமல் போனதனால்தான் கெடுப்பாரின்றி நம் தமிழினம் தானே கெட்டழிந்து கொண்டிருக்கின்றது. தற்கொலையும் மதுவுக்கு அடிமையும் அளவுக்கு மீறிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் துக்கங்களும் இன்டர்நெட்ல ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பார்த்தேன். இந்தியாவிலேயே அதிக அளவு விவாகரத்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் widowed, divorced, separated individuals in India in 2010 as per the sample registration system. 2010 data submitted to the Union Health Ministry படி தமிழ்நாடு தான் அதிக அளவு. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் 8.8% விடோ, டைவர்ஸ்ட், செப்பரேட்டட் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது விதவை, பிரிந்தவர்கள், விவாகரத்து பெற்றவர்கள். தமிழ்நாட்டோட 8.8% பாப்புலேஷன் அப்படின்னா புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? 100 பேர்ல
8.8 பேர். ஒரு சிவிலைசேஷனே, ஒரு இனமே விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு மன அமைப்புக்குள்ள போனதுக்கு காரணம் அந்த இனத்தை வழிகாட்டிய தலைவர்கள் விமர்சனத்தை உள்வாங்குவதில்லைங்கிற சரியானன்ற வார்த்தை சரியானது இல்லை, சரியில்லாத ஒரு தன்மையோடு வாழத் துவங்கியதுதான். இந்த ஞான கல்வி டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கிற எஜுகேஷனை கொடுக்கணும்னாலே உங்களுடைய பிரசன்ட் மனநிலையை விமர்சனம் பண்ணி ஆகணும், தூக்கி போட்டாகணும். அந்த மனநிலையை விமர்சனம் பண்ணாலே கேட்கறதுக்கு தயாராக இல்லாத மனிதர்களிடம் பேசுவது ஆபத்தானது. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரரை ஒரே ஒரு உதாரணமா சொன்னேன். ஆனா அதுவே எல்லாரும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. மதுரை கூடலழகர் கோவிலை பார்த்தா தஞ்சாவூர் கோயிலுக்கு செஞ்ச வேலையில குறைஞ்சபட்சம் பாதியாவது செஞ்சு தான் இருந்தாங்க. அவங்க நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஆலயமுமே அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் வாழ்ந்து வந்த ஒரு வளமான சிந்தனை ஓட்டத்தை கல்லிலே வடித்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றது. எவ்வளவு பெரிய சிவிலைசேஷன், எவ்வளவு பெரிய சிவிலைசேஷன். ஆலயம் சார்ந்த மக்கள் வாழ்க்கை முறை. ஆனா இன்னைக்கு ஒரு சிறிய விமர்சனத்தையோ கல்வியையோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக சொல்லப்படுகின்ற விமர்சனத்தையோ கூட தாங்கிக் கொள்ள தகுதியில்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். அதாவது எல்லா விமர்சனமுமே நம்மளை அழிக்கணுங்கிறதுக்காக வர்றதில்லைங்க, அதை விட்டுறலாம். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக விமர்சனம் பண்ற, அவர் அதை மாத்திக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக விமர்சனம் பண்ற விமர்சகர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறதையே தமிழினம் மறந்து விட்டது. எல்லா தலைவர்களுமே விமர்சனத்தை தாங்கிக் கொள்வதை நிறுத்திவிட்டார்கள். தலைவர்கள் நிறுத்தினதுனால மக்களும் விமர்சனத்தை தாங்கிக் கொள்வதை நிறுத்திவிட்டார்கள். மக்களும் விமர்சனத்தை தாங்கிக்கிறது நிறுத்ததுனால the transformation education, உணர்வு மாற்றம் சார்ந்த கல்வி மக்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இப்ப மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய விரோதிகள் யாருன்னா போலி மருத்துவர்கள்.
அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீல்டுக்கு, ஆன்மீக ஞானத்தை மக்களுக்கு கொடுக்கிற இந்த துறைக்கு மிகப்பெரிய விரோதி யாருன்னா ஊடகத்துறை ரவுடிகள். அவங்க என்ன பண்றாங்க, மற்றவங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றணும் அப்படின்றதுக்காக விமர்சனம் பண்றது இல்லை. இந்த விமர்சனம் பண்றது அப்படிங்கிற ஒரு கருவியை மற்றவங்களை அழிக்கணுன்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, யார் விமர்சனம் பண்ண வந்தாலுமே எல்லா தலைவர்களும் பயப்படுறாங்க. ஓ, இவன் என்னை அழிக்க தான் வரானோ. ஆழ்ந்து பார்த்தா காரணம் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். போலி மருத்துவர்களை பார்த்து மருத்துவர்கள்ட்ட மக்கள் போக பயப்படுற மாதிரி விமர்சனங்கிற ஒரு ஆயுதத்தை மற்றவர்களை தலைவர்களை அழிக்க உபயோகம் பண்ற இவங்களால தலைவர்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான எஜுகேட்டிங் கிரிட்டிசிசம்னு சொல்லுவோம். எஜுகேட் பண்ற கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிற கிரிட்டிசிசம், உருவாக்குறதுக்காக சொல்லப்படுற விமர்சனங்களை கூட ஏத்துக்க தயாரா இல்லாத நிலைக்கு தலைவர்கள் போனாங்க. அதே நிலைக்கு மக்களும் போனாங்க. இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்வி, சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த பக்தி தமிழ் திருநாட்டில் இப்பொழுது பக்திக்கு பஞ்சமும் பங்கமும் நிகழ்கிறதே சுவாமிஜி. நீங்க கேட்டிருக்கிற இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணேன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணி ஆகணும். அதாவது உங்களை மேம்படுத்துவதற்காக விமர்சித்தல், அழிப்பதற்காக பழிப்பது அல்ல, உங்களை விழிப்பதற்காக பழிப்பது. அழிக்க பழிக்கின்ற ரவுடிகள், நக்கீரன் கோபால் மாதிரி ரவுடிகளால உங்களை விழிக்க பழிப்பவர்களையும் நீங்கள் கேட்க மறந்து விட்டீர்கள், ஒதுக்க துவங்கி விட்டீர்கள். போலி மருத்துவர்களை ஒழிச்சாதான் நிஜ மருத்துவர்கள் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த அழிக்க பழிக்க நீக்கும், அழிப்பதற்காகவே பழிக்கும் இந்த ரவுடிகள் ஒழிக்கப்பட்டால்தான் விழிப்பதற்காக உங்களை விழிக்க பழிக்கும் ஞானிகளின் வார்த்தைகளை உள்வாங்குவீர்கள். நமக்கு தேவை சுந்தரேஸ்வரருடைய உபதேசங்கய்யா, நக்கீரனுடைய குத்துறது இல்லை. திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் மாதிரி, சில பேர் பாட்டெழுதி பேர் வாங்குவார்கள், சில பேர் குற்றங்கண்டுபிடித்தே பேர் வாங்குவார்கள். ஆனா இந்த குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்குகின்ற அழிக்க பழிப்பவர்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அளவுக்கு மீறி பழிச்சு பாட்டு எழுதுறாங்க, அத்தனை பேரையுமே அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. முழுமைத்தன்மையிலே நிலை பெற்றிருந்ததனால் சுந்தரேஸ்வரர் என்ன சொன்னாலும் செய்தாலும் அது மக்களுக்கு நன்மையாகும். முழுமைத்தன்மையில் நிலை பெறாமல் தன் மீதே ஆழமான வெறுப்பும் இன்கம்ப்ளீஷன்ல இருந்ததால நக்கீரன் என்ன சொன்னாலும் அது தவறு. நல்லா புரிஞ்சுங்க, நக்கீரன் என்ன சொன்னான்றதை விட எந்த நிலையிலிருந்து சொன்னான்னு பாருங்க. ஒரு ஆழமான இன்கம்ப்ளீஷன்ல இருந்து சொல்றான். அடிப்படையான ஒரு உண்மை, அழிப்பதற்காக பழிக்கும் இந்த தீவிரவாத ரவுடி கும்பலால் உங்களை விழிக்க வைப்பதற்காக பழிக்கின்றவர்களையும் கேட்க நீங்கள் மறந்து விட்டீர்கள், மறுத்து விட்டீர்கள். அவர்களிடமிருந்து உங்கள் வாழ்க்கைகளை மறைத்தும் விட்டீர்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து
நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999 www.nityananda.org.